திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலை கிராமம். அந்த மலை கிராமத்துல வசிக்கக்கூடிய மக்கள் பழங்குடியினர் மக்கள். அந்த மக்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை சேர்ந்த ஒரு நபர் மாரிமுத்து தமிழக வனத்துறையால விசாரணைங்கிற பெயர்ல அழைச்சிட்டு போயிட்டு தன்னுடைய அந்த மாரிமுத்து, அந்த நபர் பெயர் வந்து மாரிமுத்து, விசாரணைங்கிற பெயர்ல வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. அழைச்சிட்டு போன மாரிமுத்து பாத்ரூம்ல இருக்கக்கூடிய ஷவர்ல இருக்கக்கூடிய கம்பியில வந்து தன்னுடைய கைலிய கட்டி தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க அப்படின்னு காவல் அதிகாரிகள் வந்து வனத்துறை காவல் அதிகாரிகள் வந்து தெரிவிக்கிறாங்க. எதனால இந்த மாரிமுத்தை வந்து விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த மாரிமுத்து ஏற்கனவே ஒரு வழக்கு வந்து வனப்பகுதிகளில் கஞ்சா விதைத்து வளர்ப்பதாக ஒரு புகார் வந்து வந்திருக்கு. அந்த வழக்கை வந்து போலீஸ் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அந்த வழக்கை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. கோர்ட்ல வந்து இல்ல இவங்க நிர்பந்தவாதி அப்படின்னு கோர்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க. சரி, ஓகேன்னு இயல்பான வாழ்க்கையை திரும்பி அவர் தொடங்கும் பொழுது மீண்டும் விசாரணைங்கிற பேர்ல அங்க இருக்கக்கூடிய தமிழக வனத்துறை காவல் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, பல முறை இவர் இந்த மாரிமுத்துங்கிற நபரை வந்து மீண்டும் மீண்டும் வந்து விசாரணை அழைச்சிட்டு போயிருக்காங்க. அழைச்சிட்டு போகும்போது இந்த வாட்டி அழைச்சிட்டு போகும்போது அவங்க வீட்டுக்கே தெரியாது விசாரணைங்கிற பேர்ல அழைச்சிட்டு போறது. இறந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க விசாரணையில அவங்க இந்த நபர் வந்து விசாரணைக்கு பயந்துக்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு. அவங்க உறவினர்கள் மற்றும் அவங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அவங்க இந்த மாதிரி தூக்கு மாட்டி தற்கொலை செய்யற அளவுக்கு கோலை கிடையாது. அவங்க மேல இருக்கக்கூடிய அடி, அந்த கீறல் இதெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக காவல்துறைகள் அடிச்சு கொடுமை பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இந்த கேஸை கண்டிப்பா உற்று நோக்கி இதற்கான நீதி கிடைக்கணும் கண்டிப்பா. மற்றும் அங்க இருக்கக்கூடிய அந்த தமிழக வனத்துறை காவல் அதிகாரிகளுக்கு மீது வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இதை உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த உண்மையாகவே இவர் தற்கொலை தான் பண்ணாங்களா, அப்படி இல்ல இந்த காவல் அதிகாரிகளை அடிச்சு கொண்டிருக்காங்களா அப்படிங்கிறதும் எங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் அப்படின்ட்டு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள்ல அந்த பழங்குடிய மக்களர்கள் வந்து இணைந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தமிழகத்துல இத மாதிரியான சம்பவம் மேலும் மேலும் நடந்துட்டு இருக்கு. எவ்வளவோ ஆணவ படுகொலைகள் காவல் அதிகாரிகள் அடிச்சு இத விசாரணைகள் அடிச்சு ஏற்கனவே அஜித்ங்கிற நபரை வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ அது மறையத்துக்குள்ளேயே ஆணவ படுகொலை, அதுக்கப்புறம் அது முடியறதுக்குள்ளேயே அடுத்து இந்த தமிழகத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. என்னதான் பண்றாங்க இந்த அரசு அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. ஒரு சட்டம் என்ன சொல்றது அப்படிங்கிறது புரிய மாட்டுது. இவ்வளவு கொலைகள், இவ்வளோ விசாரணை தற்கொலை நடக்குது, லாக்அப் டெத் நடக்குது. இதெல்லாம் என்ன என்ன எதுன்னு ஒன்றும் புரியல. கண்டிப்பாக மாரிமுத்து அவர்களுக்கு கண்டிப்பாக அதை உண்மையாகவே அவர் குற்றவாளியாக இருந்திருந்தால் அது தவறு கிடையாது. ஆனால் உண்மையாக ஒரு நிரபராதியாக இருந்து அவரை ஒரு குற்றவாளியாக மாற்ற முயன்ற காவல் அதிகாரிகளாக இருந்தால் சட்டப்படி இதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.